ரோட்டில் நியூஸ் பேப்பர் போட்ட பையன் உலகத்திலேயே டாப் ரிச்சஸ்ட் மேன். எஸ் கைஸ், 1930 ஒரு சின்ன பையன் அமெரிக்காவில் பிறக்கிறான். அவன் பிறக்கும் போதே அவன் குடும்பத்தில் ரொம்பவே வறுமை. எந்த அளவுக்குன்னா தன்னோட மனைவி கணவனுக்காக ஒருவேளை சாப்பாட்டையே தியாகம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வறுமை. அப்போது அந்த குட்டி பையனுக்கு தோணுனது ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். அவனோட 10 வயசில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவனுக்கு தெரிய வருது. அவன் சேமித்து வச்ச $38 ஒரு ஷேர் வாங்குறான். திடீர்னு ஒரு நாள் அது $27 குறைஞ்சிருது. ரொம்பவே வருத்தப்படுறான். இன்னொரு நாள் $40 உயருது. உடனே வித்துறான். ஐயோ ப்ராஃபிட் வந்துருச்சேன்னு. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது, அதே ஷேர் $200 விற்கிது. அதை பார்த்தோன்னே அப்போ தான் அவனுக்கு புரிய வருது, ஷேருங்கிறது சும்மா வாங்கின உடனே கொஞ்சம் ப்ராஃபிட்க்கு விற்கிறது மட்டும் கிடையாதுன்னு. இப்படி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு கிங்காக மாறுறாரு. இதுக்கப்புறம் தான் டேர்னிங் பாயிண்ட்டு. சார்லி மங்கர்னு ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவரை சந்திச்சதுக்கப்புறம் ஒரு மான்ஸ்டராகவே மாறிடுறாரு ஷேர் மார்க்கெட்டில். அப்போ அந்த குட்டி பையனுக்கு தெரியாது தான் இவ்வளோ பெரிய மான்ஸ்டராக மாறுவான்னு. எஸ் கைஸ், இவ்வளோ நேரம் நான் சொன்னது வாரன் பஃபெட்டை பற்றி தான்.